ஹாய்ங்க, இது வந்து முரளி. இன்றைக்கி மதியமாக ஒரு 3 மணிக்கு சித்தராமையா வந்து அவருடைய சிஎம் பொசிஷன்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. எதனால் ரிசைனுன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் உடைய ஹை கமாண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்த ப்ரெஷருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து அவர் எந்தவித ப்ரெஷர்லேருந்து கொடுத்ததா சொல்லிட்டு இல்லை, அஃபிஷியலாக அவராக வந்து மனப்பூர்வமாக கொடுத்ததா தான் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததாக கர்நாடகாவில் வந்து டிகே சிவகுமார் சார் வந்து தான் பதவி ஏற்பதாக வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மீன்ஸ் அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஆகலை, ஆனால் அவர் தான் வரதா கர்நாடகாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் இப்போது அவர் வந்து கர்நாடகா சிஎம்லேருந்து ரிசைன் ஆனாரோ, அஃபிஷியலாக நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் சைட்லேருந்து சித்தராமையா சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் சீட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அவர் வந்து அது வந்து ஓப்பனாகவே ரிஜெக்ட் பண்ணிட்டார். முக்கியமாக அவர் வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் தான் அதிகமாக வந்து சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அஃபிஷியல் நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் சீட் வந்து அஃபிஷியலாக வந்து ரிஜெக்ட் பண்ணுறது தான் சொல்லியிருக்காரு. இந்த இன்றைக்கான கண்டென்ட் இவ்வளோ தான். வந்து நம்ம அஃபிஷியலாக இப்போ அகெயின் வந்து வார் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம நாளைக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. வார் அப்டேட் அண்ட் கர்நாடகா, தமிழ்நாட்டில் ஓவரால் இந்தியாவில் என்ன நடக்குதோ, அஃபிஷியலாக வந்து பிக் நியூஸ் வந்து என்னென்ன நடக்குதோ அது வந்து நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் அப்டேட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். பாய்.